ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டிசம்பர் 26 தமிழ்நாட்டு கடற்கரையில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமுமே தவறாமல் இந்த நாள் அன்னைக்கு ஒரு மௌன அஞ்சலியை கடற்கரையில் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா இப்படின்னு 14க்கும் அதிகமான நாடுகள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த நாள் தான் அது. ஆமாம், டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு நடந்த அந்த மிக கோரமான சுனாமியை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த சுனாமியால் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 2.25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போனாங்க. ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சுன்னா, இன்னொரு பக்கம் இந்த சுனாமி பூலோக ரீதியாகவே நிறைய நிரந்தரமான மாற்றங்களை இந்த பூமியில் ஏற்படுத்துச்சு. அதில் முக்கியமானது தான் நிறைய கடற்கரை பகுதிகளில் அந்த கோரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பவளப்பாறைகள்லாம் அப்படியே அப்லிஃப்ட் ஆகி நிரந்தரமாக மேலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது பூமியோட சுற்று வேகத்தை குறைச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதனால் நடந்துச்சு. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்படுறது நம்ம செய்திகளில் அப்பப்போ கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த 2004 வந்த நிலநடுக்கத்தால் எதனால் இவ்வளோ பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பேரழிவு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பூகம்பத்தை மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலநடுக்கம், அதுதான் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக் எப்படி உருவாகுது, எதனால் இது இவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்துது? இன்னைக்கு தேதியில் சுனாமி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது என்ன அப்படின்னு புரிய வர்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருந்த அந்த 2004 சுனாமியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2004 சுனாமிக்கு காரணமாக அந்த நிலநடுக்கத்துடைய அளவு எடுத்து பார்த்தோன்னா 9.1 9.3 அப்படிங்கிற அந்த அளவுக்குள்ளே தான் இது வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இது உலகத்தில் ஏற்பட்ட நம்ம ரெக்கார்ட் செஞ்சதுலேயே மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நிலநடுக்கமாக இது பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு பெருசுனா, இப்போ ஹிரோஷிமாவில் ஒரு அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, அந்த அணுகுண்டோட சக்தியை விட 23,000 மடங்கு அதிகமான ஒரு சக்தி வெளிப்பட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ மோசமான அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் தான் அங்கே ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாக தான் அந்த சுனாமியும் வந்திருக்கு. அந்த சுனாமி வந்து அந்த ஃபுட்டேஜஸையும் அதனால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளையும் நம்ம அந்த ஃபோட்டோஸாவோ இல்லை வீடியோஸாவோ பார்க்கும்போதே இது எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இல்லைனா கூட இன்னொரு விஷயத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த நிலநடுக்கங்கிறது இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் ஏற்பட்டுச்சு. அங்கே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தால் வந்த சுனாமியோட அலைகள்ங்கிறது அங்கேருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பயணிச்சு போய் ஆப்பிரிக்கா கண்டத்துலேயுமே சுனாமி அலைகளை உருவாக்குச்சு. அப்படின்னாலே இது எவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போது இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். என்னென்னா, நம்ம வாழக்கூடிய இந்த தரைப்பகுதிங்கிறது ரொம்ப தொடர்ச்சியான ஒரு நிலப்பகுதி கிடையாது. டெக்டானிக் பிளேட்ஸ், அதாவது அந்த கண்ட தட்டுகளால் தான் இது ஆயிருக்கு. இந்த கண்ட தட்டுகள் நிறைய பிரிவுகளாக நிறைய அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து ஒன்னோட ஒன்று அப்படியே மோதிக்கிட்டோ, இல்லைனா ஒன்றை விட்டு ஒன்று விலகிக்கிட்டோ, இல்லைனா ஒன்றுக்குள்ளே ஒன்று போய்கிட்டோ, இந்த மாதிரி தொடர்ந்து அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அது நகர்றதுங்கிறது வருஷத்துக்கே 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தான் நகரும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட் தானே. அதனால நம்ம பெரிய அளவில் அதை உணர மாட்டோம். அதால் பெரிய அளவில் எப்பயுமே பாதிப்புகளும் நடக்காது. ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பிளேட்ஸ் மூவ் ஆகிறது சடனாக கொஞ்சம் வேகமாக மூவ் ஆனாலோ இல்லைனா மெதுவாக மூவ் ஆகும் போது கூட அங்கே தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பில்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே ஸ்ட்ரெஸ் பல வருடங்களுக்கு அப்படியே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்து ஒரே நேரத்தில் டக்குன்னு அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்படுது. அதுதான் 2004 அப்பவே ஏற்பட்டுச்சு. என்ன விஷயம்னா, சுமத்ராவுக்கு மேற்கு பக்கம் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்தியன் பிளேட் அப்படின்னு ஒரு பிளேட் இருக்குது, டெக்டானிக் பிளேட் இருக்குது. அது பர்மா பிளேட் அப்படிங்கிற இன்னொரு மைக்ரோ பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டுக்குள்ளே தொடர்ந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு பிளேட்டுக்குள்ளே இன்னொரு பிளேட் போயிட்டே இருக்கிறத சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சப்டக்ஷன் ஜோனில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இந்தியன் பிளேட் உள்ளே போயிட்டே இருந்ததுனால இந்த பர்மா பிளேட்டில் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிட்டே இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் பல வருடங்களுக்கு தொடர்ந்து ரிலீஸ் ஆகாமல் உருவாகிட்டே இருந்திருக்கு. அப்படி உருவான ஸ்ட்ரெஸ் வந்து டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு டக்குன்னு ஒரே நேரத்தில் அப்படியே ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்படி ரிலீஸ் ஆனதோட விளைவாக தான் இவ்வளோ பெரிய ஒரு பூகம்பமும் அதன் தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய ஒரு சுனாமியும் நடந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி சப்டக்ஷன் ஜோனில் தான் இந்த மாதிரி மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக்ஸ் பெரும்பாலும் ஏற்படும். இதை ஏன் மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கலாமே. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டுக்குள்ளே போயினால ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு சின்ன இடத்துல உருவாகாமல்
கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகி அது சடனாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது நான் இவ்வளோண்ட இடத்துல ஒரு மண்ணள்ளி கொட்டுறதுக்கும் இவ்வளோ இடத்துல இருந்து இவ்வளோ மண்ணள்ளி கொட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்துச்சு. அப்படி அந்த நிலம் நகர்ந்ததுனால கடல் அலைகளும் உயர்ந்து 2 பக்கமுமே ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி அது ரொம்ப வேகமாக கரையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு வேகத்தில்னா மணிக்கு 800 கிலோமீட்டர் அப்படிங்கிற அதிபயங்கரமான வேகத்தில் அது அப்படியே பயணிச்சு போகுது. இப்போது சுனாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சுனாமி அலைகளை நம்ம கடலுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது அந்த அலைகள் ரொம்ப பெருசாகவும் தெரியாது, ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து கரையை நோக்கி வர தான் அதோடைய பாதிப்புங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா கரையை நோக்கி வர அங்கே கடலுடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கரைக்கிட்ட வரும்போது ஆழமே இருக்காது. இங்கே என்ன ஆகும்னா, அந்த அலைகள் கரையை நோக்கி வர ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுவே அதோடைய உயரங்கிறது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுது. இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த 2004 சுனாமி எப்பயுமே சொன்ன விஷயம் தான். அதாவது கடல் அலை வந்து ரொம்பவே உள்ளே போயிடுச்சு, திடீர்னு ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு, என்னென்னு நிறைய பேர் பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்படி வந்தப்போ தான் சுனாமி அலைகள் டக்குன்னு உள்ளே வந்து நிறைய பேரை கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாகவே அலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதாவது ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும், மறுபடியும் ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும். இப்படி தான் கடல் அலைகள் இருக்கும். பொதுவாகவே அலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஹையாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லோவாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுனாமி அலைகள் கரையை நோக்கி வரும்போது அந்த ட்ரஃப் முதல்ல வந்துருச்சு அப்படின்னா, அந்த ட்ரஃப்ங்கிறது தண்ணி அதிகமாக இல்லாத ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அலைகள் தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அதுதான் ஆக்சுவலாக நடக்குமே கூட. அதனால தான் அலைகள் தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ட்ரஃப் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிரெஸ்ட் உள்ளே வரும்போது தான் அந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் உள்ளே வந்து பெரிய அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்திடுச்சு. இதில் பாதிப்பை ஏற்படுத்தின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா இடங்கள்லையுமே ஒரே ஒரு சுனாமி அலை தான் வந்து தாக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சில இடங்களில் 2-3 அலைகள் வந்திருக்கு, ஒரு சில இடங்களில் 4-5 அலைகள் அடுத்தடுத்து வந்து தாக்கியிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து 2-5 அலைகள் வந்து தாக்கியிருக்கு. இதில் என்ன நடந்துருச்சுன்னா, நிறைய பேருக்கு இந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அப்போ தெரியவே தெரியலை. அப்படிங்கிறதுனால முதல் அலை வந்து தாக்குனதுக்கு அப்புறமா ஏதோ நடந்துருச்சு, அப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக சொல்லி நிறைய பேர் வந்து மறுபடியும் கரைக்கு வந்து நின்று பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் 2வது அலையை வந்து தாக்குனதுனால அந்த பாதிப்புகள் 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் அதிகமாயிருச்சு. இந்த சுனாமியால் மிக அதிகமான அளவு பாதிக்கப்பட்ட நாடுனா அந்த நிலநடுக்கம் உருவானதுக்கு மிக பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த இந்தோனேஷியா தான். அதுலேயும் குறிப்பாக பண்டா அக்கே அப்படிங்கிற ஒரு பகுதி தான் ரொம்ப அதிகமான பேரழிவை சந்திச்சிருக்கு. அந்த பகுதியோட சேட்டலைட் இமேஜஸில் அந்த சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே இந்த பகுதி எவ்வளோ பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த பண்டா ஆக்கேல ஒரு சில பகுதிகளில் 167 அடி உயரத்துக்கு அலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி ரொம்ப வீரியமாக உள்ளே வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இந்தோனேஷியா ரொம்ப பக்கத்திலே இருந்ததுனால தான் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சு அந்த நாட்டில் மட்டுமே 1,70,70,000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை சந்திச்சதுன்னா அது ஸ்ரீலங்கா தான். நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அது தீவு அப்படிங்கிறதுனால அதோடைய 4 பக்க கடற்கரைகள்லையுமே இந்த சுனாமி வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் 30,000க்கும் அதிகமான மக்கள் ஸ்ரீலங்காவில் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. இதில் ரொம்ப மோசமான விஷயம்னா, ஒரு ட்ரெயின் அப்படியே அந்த அலைகளால் மொத்தமாக கவிழ்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இறந்து போய் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான பேர் அந்த ட்ரெயின் விபத்தால் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. உலகத்தில் ஏற்பட்ட மிக மோசமான ஒரு ட்ரெயின் விபத்தா இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. 3வது அதிகமான சேதம்னா அது நம்ம இந்தியா தான். இந்தியான்னு சொல்கிறத விட தமிழ்நாடு தான் அந்த சுனாமியால் மிக அதிகமான அளவு இந்தியாவிலேயே பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. 8000க்கும் அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. அதில் ரொம்ப அதிகமான சேதத்தை சந்திச்சதுன்னா அது நாகப்பட்டினம் அந்த மாவட்டம் தான். 2000க்கும் அதிகமான மக்கள் அந்த மாவட்டத்தில் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. இது போக தாய்லாந்து, மாலத்தீவுகள், மியான்மர், கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு சில நாடுகள் அப்படின்னு 14க்கும் அதிகமான நாடுகளில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டியும் இதில் இந்த சுனாமியால் மிகப்பெரிய அளவில் பூலோக ரீதியாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதில் ரொம்ப முக்கியமானதான் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவளப்பாறைகள் நிறைய இடங்களில் அப்படியே மொத்தமாக லிஃப்ட் ஆகி நிரந்தரமாக அந்த லிஃப்டான பொசிஷன்லேயே இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக நடந்த இடம் எது அப்படின்னா, இந்தோனேஷியா தீவு கூட்டம் இருக்குல்ல, அதில் சிமுலுவே அப்படிங்கிற ஒரு குட்டி தீவு கூட்டம் இருக்குது. அந்த தீவில் இருக்கக்கூடிய கோரல்ஸ் எல்லாமே 1.3 மீட்டர் அளவுக்கு கடலுடைய ஆழத்திலிருந்து அப்படியே மேலே லிஃப்ட் ஆகி நிரந்தரமாக இப்போ வரைக்கும் அப்படியே மேல் பகுதியிலே இருக்குது. இது போக நார்த் சென்டினல் ஐலாண்ட் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, நம்மளால் அங்கே போகவே முடியாது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வேறு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவு பகுதியோட சேட்டலைட் இமேஜஸை முன்ன பின்ன எடுத்து பார்க்கும்போது அதோடைய கரை ஓரங்கள் சுற்றியுமே அங்கே இருக்கக்கூடிய கோரல்ஸ் எல்லாமே நல்லாவே முன்னே இருந்ததை விட நிறையவே அப்லிஃப்ட் ஆயிருக்கு. இது போக அந்தமான் தீவுகள் இருக்கு இல்லையா,
இல்லையா, அதில் நிறைய தீவு பகுதிகளில் அந்த நிலப்பகுதி வந்து தொடர்ந்து அப்படியே லிஃப்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய தீவு பகுதிகள் அப்படியே தரைக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் அந்தமானில் மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா தீவு கூட்டங்கள்லையுமே நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இது ரொம்ப அதிபயங்கரமான நிலநடுக்கமாக இருந்ததுனால அது பூமியோட சுற்று வேகத்தை வந்து குறைச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 2.68 மைக்ரோ செகண்ட்ஸ் அளவுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஆனால் இதால் பெரிய அளவில் பூமியில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை. எப்போ எல்லாம் பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுதோ அப்போ இல்லாமல் இப்போ சொல்லக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே நிரந்தரமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த சுனாமி எப்படி இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாம் இதில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது தொழில்நுட்ப வளர்ச்சி. என்னென்னா, இப்போது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து தான் இந்தோனேஷியாவை அந்த சுனாமி தாக்கியிருக்கு. சரி, 15 நிமிஷங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதே சுனாமி அலைகள் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் தாக்கின நேரங்கிறது நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 90 நிமிஷம் கழித்து தான் அது தாக்கியிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ கரெக்டான எச்சரிக்கை கொடுத்துருந்தாலோ இல்லைனா நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலோ இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறத தடுத்து நிறுத்திருக்க முடியும், அவ்வளோ உயிர்களை நம்மளால் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அந்த விஷயத்தை ஏன் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா, 2004க்கு முன்னாடி வரைக்குமே கடலில் இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படும், தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்து மக்கள் எல்லாம் கொல்லும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. 2004க்கு முன்னாடி வரைக்கும் சுனாமி அப்படிங்கிற பேரே நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதே முக்கியமான கேள்வி தான். இப்படி இருந்ததுனால தான் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுமே இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கமோ அதால் இவ்வளோ பெரிய சுனாமியோ வரும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் யாருமே கணிக்கவே இல்லை. அவங்களுடைய ஆராய்ச்சி இந்த சுனாமி சம்பந்தமாகவும் இல்லை பூகம்பம் சம்பந்தமாகவும் எங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த 40,000 கிலோமீட்டர் நீளத்துக்கான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமான ஆராய்ச்சி நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் தான் அந்த டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய டெக்டானிக் பிளேட் ஒன்னோட ஒன்று மோதக்கூடிய இடங்கிறது இங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இங்கே தான் இதுவரைக்குமே ரொம்ப அதிகமான நிலநடுக்கங்களும் ரொம்ப அதிகமான எரிமலை சீற்றங்களுமே இங்கே தான் பதிவாயிருக்கு. சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எரிமலைகளில் ரொம்ப அதிகமான எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதி தான் இருக்குது. இப்படி ஒரு பகுதி அது இருக்கிறதுனால தான் அந்த பகுதிக்கு பக்கத்தே இருக்கக்கூடிய ஜப்பானில் ரொம்ப அதிகமான நிலநடுக்கங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கிறது, அது போக அங்கே சுனாமி வருது, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பூகம்ப சம்பந்தமான ஆராய்ச்சியில் இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் பெரிய அளவில் விஞ்ஞானிகள் எதுவுமே செய்யவே இல்லை. அவங்களுடைய கண்ணு எப்பயுமே இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி தான் இருக்கும். ஆனால் டிசம்பர் 26, 2004 இது எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. உலகம் சந்திச்ச உலகத்தில் ரெக்கார்டான மிக மோசமான பூகம்பங்கள்லையும் மிக மோசமான சுனாமிலையும் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பகுதியில் நடந்து இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவை இங்கே கொடுத்துருச்சு. இப்படி ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், இதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை முழுசாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாட்டி கூட அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சிகள் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம், எப்படி தப்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நாம் பண்ணோம், இதெல்லாத்தையும் இந்த சுனாமி கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் இந்த 2004 சுனாமி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம சேனல்லே அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், நிறைய பேருக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சதான், அதை தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். என்னென்னா, இயற்கை தான் என்றைக்குமே டாப்பு. இந்த இயற்கையை முந்துற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவேன், இந்த இயற்கையை நான் வந்து சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளால் அதை பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கான ஆதாரம் தான் இந்த 2004 சுனாமி. அதனால் பேர பசங்களா ஓவராக ஆடாதீங்க. இயற்கை லைட்டாக ஒரு சேட்டை பண்ணுச்சு அப்படின்னா பூரா பயலும் காலி. நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது ஜப்பான் தான். ஏன்னா ஜப்பானில் ரொம்ப அதிகமான நிலநடுக்கங்களும் சுனாமியும் வந்து சேர்ந்துருக்கு. இதுலேருந்து மக்களை காப்பாற்றணும், முன்னெச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடல் சோறு கட்டினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் அதோட ரொம்ப அப்டேட் பண்ணுற விஷயமா இப்போ சமீபத்தில் சுனாமி வந்துச்சுன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியும் பூகம்பம் வந்தால் 20 நொடிகளுக்கு முன்னாடியும் மக்களுக்கு அந்த முன்னெச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான நிறைய டெக்னாலஜிகளை அப்டேட் பண்ணாங்க. அது கடைசியாக அங்கே ஒரு பூகம்பம் வந்தப்போ அவங்க நினச்ச மாதிரியே முன்கூட்டியே மக்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கைலாம் கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றி கொடுத்துருக்கு. அந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.